நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே அதனுடைய முதல் வசனத்தை மையமாக வைத்து நாம் சில காரியங்களை தியானித்து வருகிறோம். குறிப்பாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்ற வார்த்தையை அடிப்படையாக வைத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தை நான் ஆதாரமாக மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். ஆகையால் எபிரேயர் 12:1, ஹீப்ரூஸ் சாப்டர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம ஒரு 2-3 வாரங்களாக தியானிச்சுட்டு வரோம். நிச்சயமா நான் அதை தொடர்ந்து ஒரு சீரியஸ் மாதிரி பேசினாலும் அது ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நான் முதல் வாரம் நான் பேசினேன். அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் நமக்கு தேவன் எவ்வளவு சாட்சிகளை வைத்திருக்கிறார் என்கிற முக்கியத்துவத்தை நம்ம பேசணும். அடுத்த வாரத்தில் நான் சொன்னேன் யார் யாரெல்லாம் சாட்சிகள். வேதம் நமக்கு ஒரு சாட்சி, அடுத்தது நீங்களும் நானும் ஒரு சாட்சி, நம்முடைய குடும்பத்துக்கு சாட்சி, அடுத்ததாக 3ஆவதாக தேவ மனிதர்கள். முதலாவதாக வேதம், 2ஆவதாக நீங்களும் நானும், 3ஆவதாக தேவ மனிதர்கள். இந்த 3 காரியங்களை நம்ம பேசணும். அடுத்ததாக நான் போன வாரத்திலும் கூட ஆபேலை குறித்து நான் கொஞ்சம் சுருக்கமாக நான் அதை சில காரியங்களை சொல்லி நம்ம போன வாரத்தில் நம்ம 3 விதமான ஆபேல் எப்படி தேவனுக்கு ஒரு உதாரணமாக இருந்தான், தேவன் அவனை குறித்து மரித்தும் சாட்சி கொடுத்தார் என்கிறதை குறித்து நம்ம அதில் வாசிக்கிறோம். ஸோ அவனுடைய காரியங்களை குறித்து நம்ம போன வாரம் கொஞ்சம் தியானித்தோம். ஸோ இந்த வாரத்திலும் நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம அதே இதில் தியானிப்போம். ஏனோக்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏனோக்கை குறித்து நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11, 5 and 6. மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமற்பட போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், ஃபர்ஸ்ட் தி காட் உண்டுன்றதை முதல்ல விசுவாசிக்கணும். அடுத்தது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நோவா இந்த ஏனோக்கை குறித்து 3 இடங்கள்ல தான் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம், எபிரேயர், அதுக்கப்புறம் யூதாவின் புஸ்தகம், அதுக்கப்புறம் மத்தேயில் அந்த ஆர்டர்ல வரும். அவங்க பேர் ஆர்டரா வரும்போது அந்த ஆர்டர்ல 4 இடங்கள் எழுதப்பட்டிருக்கும். இவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு பெரிய புத்தகத்தை நிறைய காரியங்களை எழுதினான் என்றெல்லாம் நம்ம யூதாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அதை நம்ம அடுத்தது வாசிப்போம். ஆனா அந்த ஏனோக்கினுடைய காலங்களை நீங்க பார்த்தீங்கன்னா 3500 3500 to 3000 BCல அவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் எந்த காலங்களில் வாழ்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா யோபு இவருக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறார். யோபு 2000 BC to 1800 BC. அதே சமயத்தில் தான் ஆபிரகாம் 2000 BC to 1800 BC. இந்த டைமில் தான் ஆபிரகாம் வந்ததாக அந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எக்ஸாக்டாக நம்ம அந்த சமயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஆனால் மோசஸினுடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா 1400 to 1200 BC. அப்போ ஏனோக்கு வந்த காலங்கள் 3500 BC to 3000 BC. அப்போவே லிட்ரேச்சர் எழுதியிருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. யாரு? இந்த ஏனோக்கு தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் எழுதிக்கிறார். நம்ம அப்புறம் அடுத்தது வாசிப்போம். அப்போ முதல்ல இந்த ஏனோக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் அண்ட் இனிஷியேட்டட். ஒரு டெடிகேட்டட் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது the root of the name suggests that who is set apart for a specific purpose of task implying devotion or commitment. அந்த ஒரு டிவோஷனான அல்லது கமிட்டடான ஒரு காரியத்தை குறித்து அந்த அவருடைய பேர் நேம் ஒரு மீனிங்கை கொடுக்கிறது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது.
நீங்கள் அவருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தான் அமைஞ்சுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேம் வந்து நிறைய பேர் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் நேம், ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பாருங்க பிறக்கும் போதே நேம் கொடுத்துட்டார் ஆண்டவர். அதே மாதிரி ஆப்ரஹாம்ன்றவரை ஆப்ரஹாம்னு மாத்துறாரு. ஏன்னா அந்த நேமுக்கு ஒரு மீனிங் உண்டு இல்லைங்களா? அந்த மீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு பேர் வைக்கும் போது எங்கள் அப்பா என்ன பேர் வச்சார்னா பாலன்னு பேர் வச்சார். பாலன்னா என்ன? குழந்தை. நான் எப்பவுமே விசுவாசிக்கிறேன், நான் குழந்தை மாதிரியே இருக்கணும் ஆண்டவர் எனக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம பிறந்தார் புதுமை பாலன் பிறந்தார்லாம் நம்ம கிறிஸ்தவத்திலே இந்த பாடலில் பார்ப்போம். பாலன்னா குழந்தை, அதான் மீனிங். ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி இன்னொரு பேரை போட்டார். என்ன பேர் போட்டாருங்களா? பம்பை பாலன்னு போட்டார். அவ்வளவு பக்தி எங்கள் அப்பாவுக்கு. பம்பைனா எங்கள் ஊர் கிராமங்களில் அந்த கோயில்களில் யூஸ் பண்ணுற அந்த பம்பை, ஒரு உடுக்கு மாதிரி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் பம்பை. அப்போ பம்பை பாலன்னு வச்சுட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா இப்போ ஸ்கூலில் எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஸ்கூலில் போடும்போது அந்த பேர் தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் எங்கள் அப்பா இல்லாதனால எங்கள் அம்மா பேர் கொடுக்கும்போது பாலன்னு ஸ்கூலில் பேர் கொடுத்துட்டாங்க. அதனால அந்த பம்பை போயிடுச்சு என்னை விட்டு. அப்புறம் நான் பேப்டிசம் எடுக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இந்த பேர் வந்து இருக்குது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தாவீது. அந்த ஒரு காரியங்களாக இருக்குது. மற்றபடி தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம்னா எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு தான் வருவான். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் ஜெயிச்சுட்டே வருவான். அப்போ எனக்கு பைபிளில் பிடிச்சி ரொம்ப அழகான நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. அதில் தாவீது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பேப்டிசம் எடுக்கும்போது நான் தாவீதுன்னு பேரை மாற்றிக்கிட்டேன். அப்போ தாவீதுன்னு பார்த்தீங்கன்னா பிலவட், உங்களுக்கு தெரியும். நான் இப்போ விசுவாசிக்கிறது இல்லைன்னா பிலவட் சைல்டு. என்ன நான் விசுவாசிக்கிறது, நான் வந்து ஒரு பிலவட் சைல்டு நான் விசுவாசிக்கிறேன். சைல்டு பாலன்னா சைல்டு, டேவிட்னா பிலவட். ஸோ பிலவட் சைல்டு நான் என்ன விசுவாசிக்கிறேன். யாருக்குன்னா தேவனுக்கு. ஸோ அப்போ நம்முடைய பேரில் ஒரு முக்கியம் இருக்குது இல்லைங்களா? நம்மளுடைய பேரில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ ஏனோக்குடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவன் பேரே வந்து ஒரு கமிட்டட், ஒரு டிவோட்டட் மேன் ஆஃப் காட் என்கிறதா அந்த ஏனோக்குனுடைய பெயருக்கு மீனிங். அந்த பெயர் எப்படி அவங்க அப்பா யோசிச்சு வச்சாங்களோ அந்த பெயருக்கு ஏற்றார் போலவே அவனும் வாழ்ந்திருக்கிறான். அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு தான் அந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் வைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, சினிமா நடிகரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்பாங்க. என் பையன் விஜயகாந்த் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விஜயகாந்த்னு பேர் வைப்பாங்க இல்லைங்களா? என் பையன் விஜய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் மாதிரி பேர் வைப்பாங்க. ஸோ எந்த ஆக்ட்ரஸ் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த நாட்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம பேர் வைக்கும் போது, அல்லது நமக்கு பேர் வைக்கும் போதோ அந்த பர்பஸ் இருக்கணும். நான் என் பையனுக்கு முதல் பேர் வைக்கும் போது ஜோனத்தன் கிறிஸ்டல்டன் பேர் வச்சேன். ஜோனத்தன்றது தேவனால் கொடுக்கப்பட்டவன். கிறிஸ்டல்னா லீப் ஓவர், அதாவது எல்லா தடைகளையும் தாண்டுகிறவன். நம்ம சங்கீதம் 18 வாசிக்கிறோம், அவரே தேவனால் உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். இந்த மதிலை தாண்டுவேன்னு சொல்லப்படுதுங்களா, அந்த லீப் ஓவர்ன்றது தான் அதுக்கு மீனிங். அப்போ நான் என்ன அவனுக்கு யோசிச்சு வச்சேன்னா, தேவனால் கொடுக்கப்பட்டவன் எல்லா தடைகளையும் இவன் தாண்டுவான் அப்படின்ற நேமில் நான் அவனுக்கு பேர் வச்சேன். அப்போ என்னன்னா, அவன் லைஃப் இப்போவே நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த ஜெனரேஷன்லேயே நமக்கு ஏராளமான போராட்டங்கள் உண்டு. ஆனால் இவன் நாட்கள் நம்ம யோசிச்சோம்னா நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான காலகட்டத்தில் தான் இவங்க வாழ போகிறாங்க. அப்போ எனக்கு என் ஆசைலாம் என்னென்னா, என்ன வந்தாலும் சரி இவன் அதை மேற்கொண்டு அதை ஜெயிச்சு இவன் வாழணுன்றதுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணி நாங்கள் பேர் வைக்கும் போது அவனுக்கு ஜோனத்தன் கிறிஸ்டல்டன் பேர் வச்சோம். அதே மாதிரி தான் 3 பேருக்கும் ஒவ்வொரு மீனிங்கில் பேர் வச்சோம். அப்போ நம்முடைய பெயரில் ஒரு பெரிய காரியம் இருக்குது என்று வேதம் நமக்கு காண்பிக்குது. அதுக்காக நம்ம பேரை மாற்றணும்னு அவசியம் இல்லை. பட் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தேவ பிள்ளைகளை மேக்ஸிமம் பேர் வைக்கும் போது பைபிள்ல தான் வைப்பாங்க. ஆனால் நம்ம நிறைய உலகத்தில் பேர் எப்படி வைக்கிறாங்கன்றதையும் நான் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தங்களை பார்க்கும்போது இல்லைன்னா பில்கேட்ஸை பார்த்தா பில்கேட்ஸ் மாதிரி என் பையனும் ஆகணும், ஒருவேளை பில்கேட்ஸ் மாதிரி பேர் வச்சாக்கல. சிலலாம் பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரன் பேர் வச்சிருப்பாங்க, பேரே கோட்டீஸ்வரன். அப்போ அதாவது தரித்திரமா இருக்கும், அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டமா இருக்கும், அட்லீஸ்ட் பேர்லையாவது அவன் கோட்டீஸ்வரனா வாழட்டுமே அப்படின்ட்டு. எங்க ஃபேமிலி ஒருத்தங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் மந்திரி, பேரே மந்திரி, மினிஸ்டர். மந்திரினா மினிஸ்டர் இல்லைங்களா, பேரே மினிஸ்டர் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம பேர்லையாவது இது இருக்கட்டும், நம்ம பேர்லையாவது இது வரட்டும்னு சொல்லி ஆசைப்பட்டு வெளியில் இருக்கவங்க வைப்பாங்க. ஆனால் தெய்வ பிள்ளைகள் வைக்கும் போது எப்படி வைப்பாங்கன்னா, இந்த காரியத்தை தேவனுடைய, அதனால தான் நீங்கள் தேவ மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பம் அல்லது தேவன் இந்த சமயத்தில் என்ன அவங்க வாழ்க்கையோடு இடைப்படுறாரோ அந்த வார்த்தையை நினைவு கூறும்படியாக, அந்த வார்த்தையை அவங்க தொடர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும்படியாக தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பேரை வைக்கிறாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கை நாங்கள் என்ன யோசிப்போன்னா, கிறிஸ்டில் நாங்கள் கூப்பிடும் போது அது அவனை மட்டும் கூப்பிடல, அந்த பேரில் என்னென்னா லீப் ஓவர்ன்ற ஒரு மீனிங் வரதுனால நம்ம என்ன நினச்சிப்போம்,
நமக்கு வர பிரச்சனையை நம்ம அந்த நேம் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குதோ, ஓகே இந்த பிரச்சனையை நான் தாண்டிடுவேன், இந்த பிரச்சனையை நான் தாண்டிடுவேன், இந்த பிரச்சனையை தாண்டிடுவேன். யாரால் தாண்ட முடியும்? தேவனால் தான் தாண்ட முடியும். அப்போ அந்த நேமே நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை, ஒரு காரியத்தை கொடுக்குது இல்லைங்களா? அப்போ ஏனோக்குடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அவன் பெயரே வந்து ஒரு கமிட்டட், ஒரு டிவோட்டட் பர்சன் என்று வேதம் அவனை அந்த பேருக்கு மீனிங் கொடுக்கிறது. அவன் எப்படி அந்த பெயர் வைக்கப்பட்டதோ அப்படியே அவன் வாழ்க்கையும் இருந்தது. அதை தான் நம்ம அடுத்தடுத்து வாசிக்க போகிறோம். நீங்க வாசிங்க. அதே அதிகாரம், சரி, எபிரேயர் அதே 11ஆம் அதிகார வசனத்திலே பாருங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன் உங்களுக்கு, மேகம் போன்ற சாட்சிகள் நமக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா, நம்ம ஓடுற ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்டத்தை விசுவாசத்தோடு ஓடுவதற்கு அது நமக்கு ஒரு புது பலனை கொடுக்குது. இப்போ நீங்க ஏனோக்கு எடுத்துக்கோங்க. ஏனோக்கு தான் என்ன ஒரு உதாரணம்னா, தேவன் நம்மை எடுத்துக்கொள்ளுவார் பரலோகத்திற்கு என்பதற்கு உதாரணம் யாருன்னா ஏனோக்கு தான். இயேசு கிறிஸ்துவிலும் மரிச்சுதான் அவர் பரலோகம் போனார். ஆனா ஏனோக்கும் எலியாவும் தான் மரிக்காம பரலோகம் போனாங்க. அதுல முதல்ல மரிக்காம போனவர் இந்த ஏனோக்கு தான். அப்போ தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு, நிறைய பேர் பரலோகத்தை விசுவாசிப்பது இல்லைங்களா, ஆனா தேவன் பரலோகம் உண்டு என்றும் அந்த பரலோகத்துக்கு தேவன் நம்மை கொண்டு போகிறார் என்கிறதையும் நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிற நபர் யாரு? இந்த ஏனோக்கு தான். இந்த ஏனோக்கு நமக்கு பார்க்கும்போது ஓகே, நம்மளும் ஏனோக்கு போல வாழணும். நம்மளும் ஏனோக்கு போல வாழும்போது தேவன் நம்மையும் எப்படி ஏனோக்கை எடுத்துக்கொண்டாரோ அதுபோல தேவன் நம்மையும் எடுத்துக்கொள்வார் என்கிற ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்துல, 1 Thessalonians chapter 4 15 to 18. 15 முதல் 18 உள்ள வசனங்களை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 18 உள்ள வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஹல்லேலூயா. இப்போ பவுல் தெசலோனிக்கு எழுதுகிற போது அவர் 2 காரியத்தை சொல்றாரு. இறந்து போனவங்களும் என்ன போடுவாங்க, அவங்க தான் முதல்ல பரலோகத்துக்கு போவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மரிச்சிருக்காங்க பாருங்க, நம்மையும் சரி மரிக்காம உயிரோடு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த சமயத்துல கர்த்தர் வருகிற போது யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்களையும் தேவன் எடுத்துக்கொள்வார், வானத்தை எடுத்துக்கொள்வார் என்கிற ஒரு காரியத்தை பவுல் எழுதுறார். இப்ப இந்த காரியத்தை பார்க்கிற போது இந்த காரியத்தை நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எந்த காரியம் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஏனோக்கு எப்படி தேவன் எடுத்துக்கொண்டாரோ அதுபோல தேவன் நம்மையும் எடுத்துக்கொள்ள வருகிறார். நாம் எல்லாரையும் எடுத்துக்கொள்ள வருகிறார். இந்த உலகத்தில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ இந்த நம்பிக்கை தான் நமக்கு என்ன செய்யணும், சில நேரங்களில் அந்த கமிட்டட் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை பலப்படுத்தும். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, சில நேரங்களில் நம்ம ஊழியக்காரங்களை பார்க்கும்போது வாட் மேக் them to take such a decision என்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய கரியரை விட்டு, லைஃபை விட்டு, ஃபேமிலியை விட்டு அவங்க ஒரு அவ்வளோ பெரிய டிசிஷனை எடுக்கிறாங்கன்னா அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் என்கிற ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா. அந்த கேள்விக்கு அர்த்தம் என்னன்னா இந்த வாழ்க்கை தான். ஏன்னா இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை எதை குறிக்குது, என் தேவன் நான் தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற போது, தேவனோடு கூட வாழ்கிற போது தேவன் எப்படி ஏனோக்கை எடுத்துக்கொண்டாரோ அதுபோல என்னையும் அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார் என்கிற நம்பிக்கை இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் ஒரு ரிலீஜியஸ், நீங்க உலகத்தில் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 75% to 80% ஆஃப் த பீப்புள் ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கு அவங்களுக்கு.
ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்குது அவங்களுக்கு வந்து யாருமே அது வந்து ஒரு 20 ரொம்ப அதிகம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். மேபி இப்போ அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதாவது அந்த கடவுள் இல்லை என்கிற ஜனங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஆனால் கிட்டத்தட்ட 80% பீப்புள் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இந்த விஷயத்த பிலீவ் பண்ணல. அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழும்போது கடவுளை என்னை பாதுகாத்துக்கோ, உயிரோட வச்சுக்கோ, என் குழந்தைகளை பாதுகாத்துக்கோ, எனக்கு நல்ல பிஸ்னஸை கொடு, என் பிஸ்னஸ் ஆசீர்வதி அப்படிதான் நம்புறாங்களே தவிர, என் தேவன் ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொண்டாரோ அப்படி என்னையும் எடுத்துக்கொள்ள வருகிறார் என்கிறதை வேற யாரும் நம்புறதில்லை. அப்ப நம்ம தான் நம்புறோம். ஆனா நமக்கு முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்கு தான் நமக்கு முன்னோடி. நம்ம தேவனுக்கு சாட்சியா வாழும்போது, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற போது, என்னையும் என் தேவன் எடுத்துக்கொள்ள வருகிறார் என்பதற்கு இந்த ஏனோக்கு சாட்சியாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நீங்க வாசிக்கிற போது இன்னொரு வசனத்தை நீங்கள் அதில் வாசிக்கலாம். சரி, எபிரேயர் புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிப்போம். இன்னொரு காரியத்தையும் அதை சொல்றார் ஆண்டவரே. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அதாவது ஒரு ப்ளீசிங் லைஃப் அவன் வாழ்ந்தான். He pleased God என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இந்த ஏனோக்கு வாழ்ந்தான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவன் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்தான். அப்போ நான் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எதுக்கு வாழணும்? Why should I please God என்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் பார்த்தீங்களா? அப்போ அந்த கேள்விக்கு பதில் யார் கொடுக்குறாருன்னா அந்த ஏனோக்கு தான் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? நான் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வதற்கு எதற்குனா, அது தேவனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு தான் ஆசீர்வாதம். அதாவது தேவ ஜனங்கள், நான் தான் சொன்னேன், அந்த 7ஆம் அதிகாரம் சகரியாவில் சொல்லும் போது, அந்த ஜனங்கள் 70 வருஷம் ஜெபம் பண்ணிட்டே வராங்க. 72 வருஷம் ஜெபம் பண்ணிட்டாங்க. இப்போ 74வது வருஷம் வந்துருச்சு. 2வது வருஷம் சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 4வது வருஷம் சர்ச் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. 6வது வருஷம் தான் சர்ச்சு முடிக்கிறாங்க. இப்போ சர்ச் ப்ராசஸ் அந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, 70 வருஷம் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், எதுக்கு நம்ம அதான் சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிச்சு, நம்ம இதுக்கு மேலே எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லீடர்ஸே திங்க் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கென்றா உபவாசம் பண்ணினீர்கள், நீங்கள் புசிக்கும் போது எனக்கென்றா புசிக்கிறீர்கள், உங்களுக்கு தானே புசிக்கிறீங்க, நீங்கள் உபவாசம் பண்ணுறது உங்களுக்கு தானே, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுடைய சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறதுக்காக தானே நீங்கள் தேவனை நம்ம தேடுறோம். தேவனுக்கு அதனால ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம தேவனை தேடுறதுனால தேவனுக்கு எதாவது நன்மையா? இல்லைங்களா? நிறைய பேர் நினைச்சிடறாங்கன்னா, பணம் கொடுத்து கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் பணம் கொடுத்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. பணம் கொடுத்து என்ன கிறிஸ்தவங்க என்ன உலகத்தில் சொல்ல போனால் அதாவது ரிலிஜனில் அதிக கிறிஸ்டியானிட்டி தான் அதிக ஜனங்கள் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் பார்க்கும்போது. 2வது ஐ திங்க் முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிசம் ரெண்டுமே கொஞ்சம் இதாக இருக்கிறது. முஸ்லீம் ஏன்னா அந்த மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கிறதுனால. ஆனால் நம்ம ஹிந்துவிசமும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறது. ஆனால் ஜனங்களை மதம் மாற்றி, பணம் கொடுத்து மதம் மாற்றி ஏதோ ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறதுக்காக நம்ம ஆண்டவரை தேடல. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கையின் வழியாகத்தான், நம்ம நம்பிக்கையோடு கூட தான் நம்ம அந்த கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவனை ப்ளீஸ் பண்ற ஒரு வாழ்க்கை வாழணும். ஏன் வாழணும்? நீங்க ஒரு கேட்கலாம், why should I please God? நான் எதுக்கு ப்ளீஸ் பண்ணணும் தேவனை? நான் என்ன ப்ளீஸ் பண்ணிக்கிறேனே, நான் இல்லை என் ஃபேமிலியை ப்ளீஸ் பண்ணிக்கிறேனே, அல்லது என் மற்ற காரியங்களை ப்ளீஸ் பண்ணிட்டு போகிறேனே, நான் இதுக்கு தேவனை ப்ளீஸ் பண்ணணும்னு நம்ம கேட்டால், தேவனை ப்ளீஸ் பண்ணுற வாழ்க்கை ஏன் வாழணும்னா, இந்த ஏனோக்கை போல நம்ம வாழணும், ஏனோக்கை போல நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். ஏனோக்கை போல ஒருவேளை நம்ம மரிச்சாலும் சரி அல்லது மரிக்காமல் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வருகிற போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனை ப்ளீஸ் பண்ற வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவன் காணப்படாமற் போனால், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். யார் சாட்சி கொடுத்தது? தேவனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம். நீங்க ப்ளீசிங் காட் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 அது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 10 உள்ள வசனங்கள் முதல் வேகமாக வாசிப்போம். Colossians chapter 1, 9 and 10.
கொலோசியர் 1:9 10 வாசிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அல்லேலூயா. இப்ப பவுல் இந்த கொலோசி சபைக்கு கடிதம் எழுதுறாரு. அது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நான் என்ன ஜெபம் பண்றேன்னா, என்ன சொல்றாரு அவரு, சகலவித நற்கிரியமாகும் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போ பவுலுடைய இன்டென்ஷன் என்ன, நாம தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நீங்க வாழணும் நடக்கணும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். அதுதான் என்னுடைய ஜெபம். நாங்க ஜெபிக்கிற ஜெபம்லாம் அது. நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும், நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும், நீங்க தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழணும் என்பதுதான் எங்களுடைய ஜெபம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எங்களுடைய ஜெபமும் அதுதான். அல்லேலூயா. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிற போது சில பிரச்சனைகளை தெரியும் போது இந்த காரியங்களுக்காக நாம் மேரேஜுக்காக ஜெபம் பண்ணுவோம், மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அதிகமாக ஜெபிக்கிற காரியம் எல்லாரும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனே சாட்சி கொடுத்தாருன்னு சொல்லப்படுகிறது. நீங்க தேவன் சாட்சி கொடுத்தாருன்னு சொன்னா அது ஏராளமான பேர் நம்ம சொல்லலாம். யோபு குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோபு 1:8 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22 நம்ம வாசிக்கலாம் தாவீதை குறித்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 3:17, அப்புறம் மத்தேயு 17:5 மோசேயை குறித்து நம்பர்ஸ் என்னாகமும் 12:7-8 சொல்லப்படுகிறது. அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அப்போ தேவன் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ நம்ம சாட்சிலாம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, உங்க சாட்சி எனக்கு வேணாம்ப்பா. ஏன்னா நீங்க இன்னைக்கு போய் பேசுறீங்க, நாளைக்கு உண்மை பேசுறீங்க. உங்க சாட்சி எனக்கு வேணாம், என் சாட்சி மேல இருக்கு. அவர் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்க போகிறார். நான் நல்லவனா கெட்டவனா, நான் செய்யறது சரியா தவறா என்பதை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்க போகிறவர் யாரு? என் தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம சாட்சி நம்ம என்கரேஜ் பண்றோம் அவங்கள. நம்ம சாட்சிலாம் யாருன்னா நமக்கு தேவன் தான் சாட்சி. தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். தேவன் நம்மளை குறித்து சொல்லணும், he is my son, he is my daughter ன்னு சொல்லி நம்மளை குறித்து தேவன் பெருமைப்படத்தக்கதாக, சந்தோஷப்படத்தக்கதாக, சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேவன் நம்மிலே விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு யார் உதாரணம்? இந்த ஏனோக்கு உதாரணமாக இருக்கிறான். ஏன்னா ஏனோக்கு பாருங்க, ஏன்னா இது குறித்து பேச ரொம்ப நேரம் ஆயிடும். அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அடுத்து வேகமாக வாசிக்கலாம். அடுத்து ஜெனிசிஸ் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18-28 உள்ள வசனங்களை, 18-24 உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 5:18-24. ஜாரேத் 62 வயதான போது ஏனோக்கை பெற்றான். ஜாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 100 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஜாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எத்தனை வருஷம்? 300 வருஷம். 300 வருஷம் he was walking with God. 300 வருஷம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம யார் மேலே பலியை போடுறோம்? இயேசு மேல் தான் ஆண்டவர் மேல் தான் பலியை போடுறோம். அவர் தான் ஒரு பிரச்சனை வருது. ஓகே, ஒருவேளை நான் எப்படி யோசிப்பேன்னா, திடீர்னு எனக்கு ஒரு நெகட்டிவாக தோணுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமை கரெக்ட், நான் என்ன யோசிப்பேன்? நான் கரெக்டாக இருக்கிறேன்னா அப்படின்னு யோசிப்பேன். அப்படிதான் நான் யோசிப்பேன். எனக்கு ஒரு தெளிவு எனக்கு சின்ன வயசுலேயே வந்துடுச்சு. என்ன தெளிவுனா, என் தேவன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். அவர் என்னைக்குமே மிஸ்டேக் பண்ண மாட்டார். இந்த 70 வருஷம் ஆண்டவர் சொன்னாரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கரெக்டாக 70 வருஷம் முடிச்ச உடனே ஒரு ராஜாவை தள்ளிட்டு வேறு ஒரு ராஜாவை கொண்டு வந்து தேவ ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு போறாரு. ஆனா மோசே பாருங்க, 400 வருஷம் சொல்றாரு. ஆனா எவ்வளவு நாள் எடுத்தான்? 430 வருஷம். பீப்புள் மேக்ஸ் மிஸ்டேக். ஆனா என் தேவன் ஒரு நாளும் தவற பண்ணவே மாட்டார். நான் எப்பவுமே விசுவாசிக்கிறது தான். என் வாழ்க்கையில திடீர்னு ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடக்குதுன்னா நான் எப்பவுமே யோசிக்கிறது, ஏன் தேவன் எப்படி செஞ்சேன் நான் யோசிக்க மாட்டேன். ஆம் ஐ கரெக்ட், நான் சரியா இருக்கிறேன்னா, நான் எனக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படிதான் நான் எப்பவுமே யோசிப்பேன். ஆனா இவன் பாருங்க,
நம்ம நிறைய காலகட்டங்களில் கடந்து போகும்போது நம்ம தேவனைத்தான் நம்ம தூசிக்க முற்படுமே அல்லாமல் நம்மை நாமே சோதிக்கும் போது தான் நம்ம உண்மையிலேயே நம்ம வந்து தேவனை இன்னும் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா யோபு பாருங்க, அவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் சொல்றான், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். அந்த விஷயம் அவ்வளோ பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணல யாரும். அவ்வளோ பெரிய யோபு நிலைமையெல்லாம் நம்ம யாருக்கும் வரவும் போறதில்ல. ஏதோ ஒரு சில காரியங்கள் வரலாம், ஒருவேளை இறப்பு கூட வரலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் யோபு பாருங்க, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட இல்லை. ஆடு மாடுகள் மிருக ஜீவனங்கள் அத்தனையும் போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமைக்குலாம் நம்ம வரல. ஆனால் அந்த நிலைமையிலும் யோபு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றான், நான் வந்து எப்படி வந்தனோ அப்படியே போறேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அப்போ அந்த இடத்துல அவன் தேவனை தூஷிக்கவே இல்லை. அதனாலதான் தேவன் அந்த முன்னிலைமையை காட்டிலும் அவனை ரட்டிப்பா தேவனை ஆசீர்வதிச்சாரு, அவன் பேரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, 300 வருஷம் he was walking with God. தேவனோடே நடந்தான், தேவனோடே சஞ்சரித்தான். அப்ப நான் ஏன் தேவனோட நடக்கணுங்கிற ஒரு கேள்வி வரும். முதல்ல நான் வந்து சொன்னேன், ஏனோக்கை போல நம்ம ஏன் வாழணும், ஏனோக்கை போல நம்ம எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவனுக்கு பிரியமான அல்லது தேவனை பிரியப்படுத்துகிற அல்லது தேவன் சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம ஏன் வாழணும்னா, ஏனோக்கை போல நாமளும் வாழ்வதற்காக. அல்லேலூயா. அடுத்தது, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடே நடந்தான். குழந்தை பிறந்துருச்சு, குடும்பம் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் கூட அவன் தேவனோடே சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த சஞ்சரிக்கிறான் என்று சொன்னால், அந்த சஞ்சரித்த வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்ன? நான் ஏன் தேவனோட சஞ்சரிக்கணும், நான் தேவனோட ஏன் வாழணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அந்த கேள்விக்கு அர்த்தம் யாருன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா, இந்த சாட்சி, இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஒரு சாட்சி யாருன்னா இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்கினுடைய சாட்சி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நான் ஏன் தேவனோடு நடக்கணும்னா, நான் தேவனோடு நடப்பது அது எனக்கு தான் ஆசீர்வாதம். நான் பரலோகத்திலே போய் சந்தோஷமாய் காலகாலமாய் அவரோடு கூட வாழ்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏனோக்கு என்பது, அப்போ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஏன் தேவன் வைத்திருக்கிறார், இன்றைக்கும் நம்மளோடு வைக்கிறார், நம்ம சுற்றிலும் வைத்திருக்கிறார். நம்ம ஒரு சாட்சி, நம்ம ஊழியக்காரங்க சாட்சி, வேதம் சாட்சி. இதெல்லாம் நான் சொல்றது காரணம் என்னன்னா, இந்த சாட்சிகள் நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. நான் தேவனுக்காக ஏன் ஓடணும், நான் ஏன் பக்தியா இருக்கணும், நான் ஏன் தேவனை ப்ளீஸ் பண்ணணும், நான் ஏன் தேவனோடு கூட நான் நடக்கணும் என்பதற்கு இந்த சாட்சிகள் எனக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, வேகமா நம்ம வாசி. நம்ம நிறைய வசனங்களை எழுதி வச்சிருந்தேன், அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, டைம் ஆயிடுச்சு. இன்னொரு வசனம், யூதாவின் புஸ்தகத்தை நான் டச் பண்ணிட்டு போயிடுவோம், டைம் ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துல அந்த மெசேஜை முடிக்கிறேன். 20 நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது. யூதாவின் புஸ்தகம், ஜூடா ஒரு அதிகாரம் தான் உண்டு. 14 to 15, 14-15 வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எவ்வளவு ஒரு வெளிப்பாடு! என்னைக்கு 3500 BC, 3500 BCல வாழ்ந்த இந்த ஏனோக்கு எவ்வளவு ஒரு பெரிய வெளிப்பாட்டோட வாழ்ந்திருக்கான் பாருங்க. ஆயிரமான தூதர்களோடு. அதை தான் நம்ம 1 தெசலோனிக்கேல வாசிக்கிறோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து எக்காலத்தோடும் தேவ எக்காலத்தோடும் தூதர்களோடும் கீழே வருவார்னு பவுல் எழுதுறாரு. ஏன்னா பவுல் யாரு? பரலோகத்துக்கு போயிட்டு 3ஆம் வானம் வரையும் போய் பார்த்துட்டு வந்தவர். அவர் வந்து எழுதுறாரு. ஓகே, இந்த ஏனோக்கு நாட்களில எல்லாம் பக்தியற்ற ஜனங்கள் வாழ்கிற அந்த நாட்களில ஏனோக்கு எழுதுறான், என் தேவன் ஆயிரமான தூதர்களோடு கூட வரப்போகிறார். இது நீங்க டியூட்ரானமி சாப்டர் 33:2 நீங்க வாசிக்கலாம். உபாகமம் 33 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இந்த இதே வசனத்தை மோசேயும் எழுதுகிறார். ஆனா அன்னைக்கே யோபு ஏனோக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாட்டோடு வாழ்ந்தான். அப்போ தேவனை குறித்து நல்ல சாட்சி பேர் வாழ்வார். அதாவது தேவனை ப்ளீசிங் லைஃப் வாழ்றதும், தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதும், தேவனோடு நடப்பதற்கு உள்ள ஆசீர்வாதம் என்னன்னா, ஒரு வெளிப்பாடு உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ ஏன் நடக்கணும் என்பதற்கு யோபு தான் காரணம், யோபு தான் உதாரணம். யோபு என்ன சொல்றான்னா, நீங்க ஒரு வெளிப்பாடான வாழ்க்கை வாழணுமா, அந்த வாழ்க்கைக்கு வாழணும்னா ஏனோக்கை போல நம்ம வாழ வேண்டும். அப்ப ஏனோக்கை போல நம்ம வாழ்கிற போது நம்ம வாழ்க்கையும் அப்படி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, அவனை எல்லாரும் எள்ளி நகையாடினாங்க. அப்படிதான் பைபிள் அர்த்தம். அது அவனை கிண்டலா பார்த்தாங்களாம். என்ன பார்த்தாங்க? எல்லாம் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான்?
குழந்தை 65 வயசுல குழந்தை பிறந்துருச்சு. மெத்துசலாவை பெற்றுட்டான். பெற்றதுக்கு அப்புறம் 300 வருஷம் தேவனோட இருந்தா எப்படி இருந்திருப்பான்? ஒரு சன்னியாசி மாதிரி தான் வாழ்ந்திருப்பான் அந்த நாட்கள்ல. அந்த நாட்கள் இந்த டெக்னாலஜி போன் ஒண்ணுமே கிடையாது. டென்ட் கூட எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க, மரத்தடியில் தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட காலத்துல இவன் தேவனோடே சந்தரிச்சான்னு சொல்லப்படுது. அப்ப எப்படி வாழ்ந்திருப்பான்? இவனை பார்த்து எல்லாரும், பைபிள் சொல்லுது, அவனை குறித்து அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது தூது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஏனோக்கை போல நான் ஏன் வாழணும்? ஏனோக்கை போல நான் தேவனை ஏன் பிரியப்படுத்தணும்? ஏனோக்கை போல நான் தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக நான் ஏன் வாழணும்? அல்லது ஏனோக்கை போல நான் ஒரு வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை நான் ஏன் வாழணும்னா, அதுக்கு முதல் முக்கிய காரணம், நாமும் தேவனோடு கூட வாழணும்னா நம்ம ஏனோக்கை போல வாழ்ந்தாதான் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து, நம்ம பக்தி வாழ்க்கையை குறித்து நிறைய நகையாடலாம். அதெல்லாம் அதெல்லாம் நம்ம அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ட்ராக்கில் போயிட்டே இருக்கோம். நாங்கள் 3rd இயர் இன்ஜினியரிங் படிக்கிற போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எவ்ரி நியூ இயர் 1 தேதி நம்ம எல்லாரும் பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ 3rd இயர் வந்தாச்சு. 3rd இயரில் ஆண்டுக்குள்ளே வந்துட்டேன். 2nd இயர் எண்ட்லேயே ஆண்டுக்குள்ளே வந்துட்டேன். 3rd இயர் எல்லாரும் பாண்டிச்சேரி போகிறாங்க, நான் போகல. ஃபைனல் இயர் வந்துச்சு, ஃபைனல் இயரும் போகல. சினிமாவை கட் பண்ணேன், இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ண உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் என் மேலே பயங்கர கோவம். அவங்களுக்கு, என்னடா அவன் எப்படி இருந்தோம் இப்படி மாறிட்டான், இது என்னடா அவன் ஒரு போகிற ட்ராக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அதை பற்றி எதையுமே நான் யோசிக்க மாட்டேன். என் தேவனுடைய காரியங்களில் நான் ஒன்றும் தப்பு செய்யலையே. சினிமா பார்க்கறதுனால என்ன வரப்போகுது? ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ இருக்கிற சினிமாலாம் ரொம்ப மோசம். அந்த காலத்து சினிமாவில் ஒரு நல்ல கருத்துள்ள பாடல்கள், அதுலேயும் கருத்து இல்லாத பாடல்கள் இருக்குது. நான் சின்ன வயசில் ஒரு பாடல் கேட்டிருக்கேன், சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலாம் யோசிக்கும் போது சினிமாக்காரன் எதை மக்கள் மத்தியில் போடுறான்னா, சொர்க்கம் கூட நம்ம ஊர் மாதிரி வராதுன்னு சொல்லி போடுறான். அப்போ பாருங்க மக்கள் என்ன நினைப்பாங்க? சொர்க்கம் நம்ம ஊருக்கு ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லும் போது என்ன நினைக்கும்? சொர்க்கம்லாம் வேஸ்ட்டு, இந்த உலகத்தை இது நம்ம ஊர் தான் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மக்களுக்குள்ள வருது. பார்த்தீங்களா? இப்போ சினிமாக்காரன் கெட்டதான் எழுதியிருக்காங்க, நல்லதான் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த நாட்களில், ஆதி நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ வர பாடல் நான் அதிகமாக இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போவேன். ஆரம்பத்தில் பஸ்ஸில் போகிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணேன். ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, பஸ்ஸில் போனால் அவங்க போடுற பாட்டும், அவங்க போடுற வீடியோவும், அவங்க போடுற சினிமாவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னால் தாங்க முடியல. அப்போ நான் சொல்கிறேன், இனிமேல் நான் பஸ்ஸே போக மாட்டேன். போனால் ட்ரெயின், இல்லை மேக்ஸிமம் லாங் ட்ராவல்னா ட்ரெயின், இல்லைனாக்கில் அக்கம் பக்கம்னா பைக்லேயே போய்க்கலாம். எங்கே போகிறதாலே பைக்லேயே போய்க்கலாம். அதுக்கப்புறம் தான் கார்லாம் வந்துச்சு. ஆனால் ஏன் அதை அவாய்ட் பண்ணனா, இந்த காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே புகுத்தப்படுகிறது, தள்ளப்படுகிறது. அதனால் ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. ஆனால் தேவனுக்காக நம்ம வாழ்கிற போது தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிறவராக இருக்கிறார். Why should I live a pleasing life என்று சொன்னால், அதற்கு முக்கியமான காரணம், நாமளும் ஏனோக்கை போல பரலோகத்தில் போய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு, பரலோகத்தில் தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்கு நமக்கு ஒரு வாழ்க்கை என்னன்னா, ஒரு உதாரணம் யாருன்னா இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை நமக்கு ஏராளமான மெசேஜஸ் கொடுக்குது. அது 2 மெசேஜஸ். ஒன்று என்னன்னா, முக்கியமான காரியம், ஏனோக்கை போல வாழ்வதனால 2 ஆசீர்வாதம் உண்டு. ஒன்று, நம்ம வெளிப்பாடுள்ள வாழ்க்கை வாழ முடியும். 2வது, நாம் தேவனிடத்தில் போய் அவரை முகமுகமாய் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது ஏராளமான சாட்சிகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏராளமான சாட்சிகள்ல ஏனோக்கும் ஒரு சாட்சி. இந்த ஏனோக்கு என்னோட சாட்சி ஏராளமான காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் முக்கியமான காரியம், நம்ம தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையும், தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற வாழ்க்கையும், 3வதாக நம்ம என்ன நம்மை குறித்து நகையாடினாலும் சரி, நாம தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம்.